வணக்கம் உறவுகளே. தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரான மாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த 29/1/2025 புதன்கிழமை காலமாகினார். அவருடன் இளமை காலத்தில் அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டவரும், தமிழீழ தேசிய தலைவரால் மாமனிதராக மதிப்பளிக்கப்பட்டவருமாகிய கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் அவருக்கான இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவ்வறிக்கையை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மாவை எப்படி தாங்குவோம் உன் சாவை. காசி ஆனந்தன் கண்ணீர் அஞ்சலி. மாவை சேனாதியின் சாவை தாங்க முடியவில்லை. அறப்போராட்ட காலத்தில் அவரோடு இணைந்து தமிழீழ விடுதலை களத்தில் நின்ற அந்த நாட்களில் தோய்கிறேன். அழியா நினைவுகள் அவிழ்கின்றன. கொடிய சிங்கள கொலை குற்றவாளிகளின் சிறைக்கூடங்களான வெலிக்கடை, போகாம்பரை ஆகிய சிறைச்சாலைகளில் அவரோடு நெடிய 5 ஆண்டுகள் கொந்தளிக்கும் நெஞ்சோடு சிறையுண்டு கிடந்த காலத்தின் நினைவு. சிங்கள படை வெறியர்களின் படைத்தளமான வெலிசரை கைமுனு படைமுகாமில் சிறகுடைந்த பறவையாக அவரோடு சிறை வாழ்வு கண்ட காலத்தின் நினைவு. இலங்கை விடுதலை பெற்றதாக சொல்லப்படும் நாளை புறக்கணிக்க வேண்டி எங்களோடு இணைந்து மட்டக்களப்பில் துண்டறிக்கைகளை மக்களிடையே வழங்கி கொண்டிருந்த போது தலைப்படுத்தப்பட்டு அதே நாளில் மட்டக்களப்பு கல்லூரி ஒன்றில் வெடிகுண்டு வீசப்பட்ட நிகழ்வோடு தொடர்பு படுத்தப்பட்டவர்களாய் கண்டி போகாம்பரை சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு தமிழர் தலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மாபெரும் வழக்கறிஞர் சிவசிதம்பரம் அவர்களின் சட்ட பேராற்றலால் விடுதலையான பழைய நினைவு. கியூபாவில் நடைபெற்ற உலக நாடுகளின் இளைஞர் விழாவில் அவரோடு இணைந்து கலந்து ஈழத்தமிழர்களின் அடிமை வாழ்வை உலகின் பல நாடுகளிலிருந்து கலந்து கொண்ட பேராளர்களிடம் பரப்பிய நினைவு. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் அறப்போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் முதலாக தலைப்படுத்தப்பட்டு நான் வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்ட ஓரிரு வாரங்கள் இடைவெளியில் என்னோடு சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட முத்துக்குமாரசாமி, குமார், வண்ணை ஆனந்தன், பூபதி, குட்டிமணி ஆகியோரை உள்ளடக்கிய 42 இளைஞர்களில் ஒருவராய் அவர் என்னை சந்தித்த முதல் நாளின் உணர்ச்சிமயமான நினைவு. சிங்கள இனவரி காவலர்களும் கொலைவரி சிறையாளிகளும் அச்சமூட்டிய நிலையில் கொடிய சிங்கள சிறைச்சாலைகளில் நாங்கள் சாகும் வரை உண்ணா நோன்பை மேற்கொண்ட போது எங்களில் ஒருவராய் அந்த உண்ணா நோன்பில் அவரும் கலந்து கொண்ட நெஞ்சை சிலிர்க்க வைக்கும் நினைவு. இமை மூடி மாவை சேனாதி நிலையான தூக்கத்தில் இருக்கும் இவ்வேளையில் பழைய நினைவுகளில் என்னை இழந்தவனாய் நிற்கிறேன். ஆயுத போராட்டம் தொடங்கிய காலத்தில் மாவை தொடர்ந்தும் தேசிய நீரோட்டத்தில் இருப்பதென்றும் நாடாளுமன்ற அரசியலை தொடர்வதென்றும் முடிவு செய்தார். நான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மூட்டிய நெருப்பில் நிற்பதென்று முடிவு செய்தேன். இருப்பினும் தமிழீழ விடுதலை கொள்கையை விட்டுக் கொடுக்காதவராகவே அவர் தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார். எந்த காலத்திலும் மாவை சிங்கள இனவரி அரசின் கைகூலியாக இருந்தார் என்று எவனும் பழி சுமத்த முடியாது. அவர் தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்த 10 ஆண்டுகள் காலத்தில் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் மந்திரி பதவியை ஏற்றதில்லை என்பது அவர் தமிழரசு மரபை பேணினார் என்பதை அடித்து பேசும். எனக்கும் அவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு எழுவதுண்டு. ஆனால் கொள்கை வேறுபாடு இல்லை என்பதால் கருத்து வேறுபாடு பெரிய அளவில் நிலை கொள்ளவில்லை. என் பொது வாழ்வில் நீண்ட நெடுங்காலம் என்னோடு உறவு கொண்டிருந்த அவர் திருவடிகளில் என் கண்ணீரை வைக்கின்றேன். துயரம் தோய்ந்த இவ்வேளையில் அதிக துயரம் தரும் ஒரு நிகழ்வு நிகழ இருப்பதாய் வரும் செய்திகள் அறிந்து துவண்டு துடிதுடித்து நிற்கிறது மனம். முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள இனவரி அரசு தலைவர்கள் மாவைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருவதாக அறிகிறேன். முகம் கொடுத்து அவர்களை வரவேற்காதீர்கள். தமிழனை சகாடித்தவனுக்கு தமிழனின் சாவில் அஞ்சலி செலுத்தும் தகுதி இல்லை. கவிஞர் காசி ஆனந்தன், தலைவர், ஈழத்தமிழர் நட்புறவு மையம், 31/1/2025. இவ்வாறு மாமனிதர் கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.